பல்வேறு முக்கிய செய்திகள்லாம் தொடர் நேரலையில் நம்ம விரிவா பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளையும் பார்க்கலாம். அதிமுக ஆட்சியில் எத்தனை படுகொலைகள் நடந்துள்ளது என்பதை எடப்பாடி பழனிசாமி கூறுவாரா என அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த காட்சிகளை பார்ப்போம். இப்போ சொல்றாரு 276 படுகொலைகள் இந்த 75 நாளில் நடந்துச்சுன்னு. அவங்க ஆட்சியில் எத்தனை என்பதை அவர் சொல்ல முடியுமா? 10 ஆண்டு கால ஆட்சியிலே எத்தனை படுகொலைகள் என்பதை எங்களுடைய டிஜிபி புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்கிறார். அந்த புள்ளி விவரத்தை மறுத்து ஏதாச்சும் புள்ளி விவரத்தை எடப்பாடி சொல்லியிருந்தால் அது நியாயம். உங்கள் ஆட்சியில் இத்தனை படுகொலைகள் நடந்திருக்கின்றன என்பதையும் ஒவ்வொன்றையும் புள்ளி விவரத்தோடு ஒவ்வொரு ஆண்டுக்கும் சொல்லியிருக்கின்றோம். எனவே அதிமுக ஆட்சியை விட இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டு மக்கள் பாதுகாக்கப்பட்டு பாதுகாப்போடு இருக்கிறார்கள். இன்றைக்கி பெண்கள் மீது இன்றைக்கு திடீர்னு என்று பாசம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கு. ஏன்னா சர்வேக்களில் நாங்கள் சர்வேயை நம்புவதில்லை, ஆனால் சர்வேயில் 80% பெண்கள் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்குத்தான் வாக்களிக்கப் போகிறார்கள் என்கின்ற தகவல்கள் வருகின்றன. எனவே பெண்கள் ஓட்டுக்களை தடுக்க வேண்டும். ஒன்றிய பாஜக அரசுக்கு எப்போவுமே இந்த 100 நாள் வேலையெல்லாம் பிடிக்காது. பெண்கள் சம்பாதிப்பது, சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக சம்பாதிப்பது, இதெல்லாம் அவர்களுடைய எஜமானரான பாஜகவுக்கு பிடிக்காது. எனவே இருவரும் இன்றைக்கு சேர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பெண்களை அச்சப்படுத்துகின்ற வகையிலே ஏதோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதைப் போல ஒரு போலி நாடகத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அது தடுத்தறியப்படுகிறது, தகர்த்தறியப்படுகிறது. ஏனென்றால் நாங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் இரவு 11 மணியானாலும் பெண்கள் பேருந்தில் இறங்கி நடந்து கிராமத்தில் செல்லுகிற காட்சியை காணுகிறோம். எனவே நீங்களும் பத்திரிகை நிருபர்கள் இருக்கிறீர்கள், எந்த ஊருக்கு வேண்டுமென்றாலும் போய் பார்த்து கொள்ளலாம். ஆனால் ஒரு சில சம்பவங்கள் அங்கங்கே நடந்திருக்கலாம். ஆனால் அதை எங்களுடைய காவல்துறை உடனடியாக கண்டுபிடித்து உரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகின்றோம். விழிப்புணர்வோடு இந்தியாவிலே பணியாற்றுகிற காவல்துறை தான் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறையாகும். அது எடப்பாடி பழனிசாமிக்கு மறந்து போய்விட்டது. இப்போ சொல்கிறார் 276 படுகொலைகள் இந்த 75 நாளில் நடந்துச்சுன்னு. அவங்க ஆட்சியில் எத்தனை என்பதை அவர் சொல்ல முடியுமா? 10 ஆண்டு கால ஆட்சியிலே எத்தனை? அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.